நன்மை வேண்டும், தங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் விடுதலை வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்கு பக்தன் தன் அனுபவத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்றார். கேட்கலாமா? சங்கீதம் 119:93. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். 2 காரியத்தை அவர் சொல்றாரு. ஒன்று, அவர் பெற்ற ஆசீர்வாதம், என்னை உயிர்ப்பித்தீர். எதனால உயிர்ப்பித்தார்னா, அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை மறக்க மாட்டேன் என்று உறுதியா சொல்றார். இதை கேட்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, எத்தனையோ பேர் நீங்க செய்த நன்மையை மறந்தாங்க அல்லது உங்களை கண்டும் காணாமல் போனாங்க. ஆனால் நீங்க இந்த நேரத்தில் உங்க இதயத்தை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை பத்திரமாக வைத்திருப்பீர்களானால் மறக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? வியாதி நேரத்திலையும், கவலை நேரத்திலையும், கஷ்ட நேரத்திலையும் நினைக்க ஒருவேளை வேத வசனங்களை நினைக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் நன்மையோ தீமையோ, பகலோ இரவோ, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை மனதில் வைத்து பத்திரமாய் நடப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் உயிர் அடைவீர்கள், உயிர் மிச்ச அடைவீர்கள், உயிர் பெறுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த திவ்ய அனுபவம் பெற்றிட ஆண்டவரிடத்தில் கேட்போமா? அற்புதமான தேவனே, எங்கள் ஒவ்வொருக்கும் இந்த பாக்கியத்தை தாரும் அப்பா. நாங்கள் எவ்வளோ காரியத்தை மறக்காமல் இருக்கிறோம், அது எவ்வளோ தீங்கான விஷயம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை தீர்மானம் எடுக்கிறோம், உங்களுடைய வேத வசனங்களை, இந்த காட்ஸ் வாய்ஸ் மூலமாய் வருகிற ஆலோசனைகளை, வார்த்தைகளை நாங்கள் மறக்க மாட்டோம். உங்களுடைய வசனங்களை கை கொண்டு நடப்போம். இது மித்தம் ஒவ்வொரு நீ உயிர்ப்பிப்பதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதர மணியை. காட் பிளஸ் யூ.